வணக்கம். சொல்வனம், வினாவனம், தொழில்நுட்பம் மற்றும் நுட்பவனம் என்ன வேணா நம்ம சொல்லலாம். பட் இன்று விவேக் நம்மளோட வந்திருக்காரு. முக்கியமா நம்ம இந்த பகுதிகள்ல பார்க்கறது வந்துட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுல மிக முக்கியமானது கண்ணி பார்வை. நேற்று ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி இருக்கிறது. டெஸ்லா கார்கள் மொத்தமாக சென்ற 9 ஆண்டுகளாக வண்டி ஓட்டுனதுல 100,000 மைல்களுக்கு மேல ஓட்டுனதுல வெறும் 6,000 கார்கள் மட்டும் தான் விபத்துக்குள்ளாயிருக்கு. மனிதர்கள் ஓட்டுனது வந்துட்டு அது மாதிரி 100 மடங்கு. அதாவது விபத்துக்கள கிட்டத்தட்ட தவிர்த்திருக்கு ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங்னால. பட் இந்த மாதிரி கணினி பார்வை, கம்ப்யூட்டர் விஷன் அதன் மூலமாக நம்ம கார் ஓட்டுறது இன்னும் பாதுகாப்பா அ ஆகப்போறது. மற்றும் ஒரு தகவல், மொத்த உலகத்துல நம்பர் 1 இறப்புக்கான காரணம் இதய நோயோ, கேன்சரோ, புற்றுநோயோ இல்ல. விபத்துக்கள் தான். நம்ம ஒவ்வொரு வாட்டி கார் எடுக்கும்போது மிக ஆபத்தான செயல்கள பண்றோம். இத வந்துட்டு எப்படி பாதுகாப்பாக்குறாங்க? இத வந்துட்டு எப்படி எளிதாக்குறாங்கங்கிறத இன்னைக்கு பார்ப்போம். ஸோ இந்த டெஸ்லா வணக்கம் விவேக். எப்படி இருக்கீங்க? நன்றி பாலா. வணக்கம். மீண்டும் இணையதில ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. ஸோ அடிப்படையில இருந்தே ஆரம்பிப்போம். எப்பவுமே பாலா பாடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் பார்க்கிறது ஒரு நுகர்வோரா தான் இத பார்க்கிறேன். ஒரு கன்சியூமரா தான் இத பார்க்கிறேன். ஆ கம்ப்யூட்டர் விஷன்னா என்ன? கணினி பார்வை அப்படின்னா என்ன? கண்டிப்பா பாலா. ஆம், நீங்க அழகா டெஸ்லா பத்தி சொல்லியிருந்தீங்க. ஆம், அதோட விபத்துகள் அது இதுன்னு. அதில ஒரு சின்ன கோட் மட்டும் இருக்கும். அப்போ வந்து எலான் மஸ்க்ட்ட வந்து கேட்டாங்க, இதோட சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் அப்படி. அ நீங்க வந்து அப்போ அவர் சொன்னாரு, ஆம், அ 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்க எலிவேட்டர்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணாங்க. ஆனா, இப்போ ஒரு ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி நீங்க எலிவேட்டர்ல நீங்களே போ மாட்டீங்க இல்லையா? நீங்களே பயப்படுவீங்க ஆக்சுவலா. அப்படின்னு ஒரு ஒரு சொன்னாரு. ஸோ அதே ஒரு அந்த ஹிஸ்டரி தான் இப்போ நமக்கு கார்லயும் ரிப்பீட் ஆகுது. நம்ம அத பத்தி பார்க்கலாம். நீங்க க கம்ப்யூட்டர் விஷன் தியரி பத்தி கேட்டிருந்தீங்க. அது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலா. ஸோ எப்பவும் போல வந்து அந்த ஈக்கோ சிஸ்டம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுல வந்து இது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஆக்சுவலா. ஆம், நம்ம இப்ப பழைய வீடியோக்கள்லாம் பார்த்த மாதிரி அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் அப்படியே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது பெரிய எக்கோசிஸ்டம். அத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்துருந்தோம். அ அதுல மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங். இப்போ நம்ம ரொம்ப ஃபேமஸா இருக்கிற எல்எல்எம், ஜிபிடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்ல இருக்குது. அப்ப இந்த கம்ப்யூட்டர் இந்த டீப் லேர்னிங்க்குள்ள ஒரு சப் கேட்டகரியா, அதே மாதிரி கம்ப்யூட்டர் விஷன் ஒரு சைடு. ஆக பார்வை ஒரு பக்கம், மொழி ஒரு பக்கம். அ இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பார்வை. அ அத பத்தி தான். இந்த இமேஜ் இப்போ நான் எடுத்தது வந்து ரொம்ப கம்ப்யூட்டர் விஷனுக்கு ஒரு ஃபேமஸா சொல்றது. அதாவது கம்ப்யூட்டரோட கண்ல வந்து ஒரு கார் மூவ் ஆகும்போது, இந்த சுத்தி இருக்கிற அந்த நிலவிகள், ஜியோகிராபிக்கல் என்விரான்மென்ட் எல்லாம் எப்படி தெரியும்? அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு படம் வந்து எக்ஸாம்பிள். சரி, கம்ப்யூட்டர் விஷன் அப்படின்னு ஒரு அடிப்படையா நீங்க சொல்லணும் அப்படின்னா, அது ஒரு ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நம்ம கம்ப்யூட்டருக்கு இமேஜஸோ, வீடியோவோ எப்படி பார்க்கணும்? நம்ம ஹியூமன்ஸ் பார்க்குற மாரி, அப்படிங்கிற மாரி. பார்க்குறது மட்டும் இல்ல, இல்லையா? ஒரு ஒரு விஷயத்த பார்க்குறது மட்டும் இல்ல, அத பகுத்தும் ஆராயணும். அதையும் நம்ம தான் சொல்லிக் குடுக்கணும் கம்ப்யூட்டருக்கு. அப்போ அது நாள்பட அது வந்து ஸ்மார்ட்டா லேர்ன் பண்ண ஆரம்பிச்சுரும். இப்ப நம்ம ஒரு ஃபோட்டோவ பார்த்தோனே இன்ஸ்டன்ட்டா வந்து என்ன அ இது என்ன இமேஜ் இதுல என்ன ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அந்த இமேஜ்க்குள்ள இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம அடிப்படையில தெரிஞ்சுக்கணும். அது ஒரு அடிப்படையான விஷயம். ஆம். இத வந்து கம்ப்யூட்டர் விஷன் தியரி அப்படிங்கிறது வந்து ஒரு அறிவியல் தான் அது வந்து. அது வந்து ஒரு பேசிக்காவே ஒரு சயன்ஸ். அது ஒரு சயன்ஸ் வந்து பெரிய சயன்ஸ் இருக்கு. அது ஒரு மேத்தும் இருக்கு. அத பத்திலாம் நம்ம பார்க்கலாம். அப்ப என்னென்னலாம் ஒரு சயன்ஸ்ன்னு நம்ம அடிப்படை எடுத்துக்கிட்டாலும், மேத்து, அல்காரிதம், அப்புறம் மாடல்ஸ். மெஷின் லேர்னிங் மாடல்ஸ், டீப் லேர்னிங் மாடல்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து கம்ப்யூட்டர் விஷன். சரி, இது எதெல்லாம் இப்போ நம்ம இந்த பிரசன்டேஷன் சொல்ற மாரி இது வந்து ஒரு அ முகத்தில நம்ம நம்ம ஃபேஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுல, அப்புறம் தானியங்கி கார்கள், அப்புறம் வந்து ம், ஒரு ஒரு ரோட்ல இருக்கிற சைன் போர்ட்ல இருக்கிற டெக்ஸ்ட். இது வந்து என்ன ஸ்பெசிஃபிக்கான டெக்ஸ்ட்டு.
அப்புறம் ஒரு ஃப்ரீவேல போகிற லேன்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த லேன்ஸ வந்து கரெக்ட்டா இன்டர்பிரெட் பண்றது. முக்கியமா வந்து மருத்துவத் துறையில டியூமர்ஸ் இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாமே கம்ப்யூட்டர் விஷன் தியரி தான் வந்து ஒரு பேசிக்கான இது. ஆ பேசிக்கா ஒரு இமேஜ்னா என்ன? ஒரு இமேஜ் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர பொறுத்தவரைக்கும் கிரிட் ஆஃப் நம்பர்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஆ ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு நம்பரும் நம்பர் நான் சொல்றது எல்லாமே பிக்சல் வேல்யூஸ். பிக்சல்ங்கிறது நம்ம தெரிஞ்சிருப்போம் இல்லையா? ஒரு ப எல்லாருமே அந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரியும். பேசிக்கலி வந்து ஒரு லைட் அண்ட் கலர். அ ஒளியும், அது என்ன நிறமும் இருக்கும் அப்படிங்கிறதுல. அ அப்போ இந்த கம்ப்யூட்டர் விஷன் தியரி என்ன பண்ணும்னா, ஒரு மாடல பில்ட் பண்ணுது. இந்த நம்பர்ஸ பேஸ் பண்ணி. அப்ப அந்த நம்பர்ஸ்ங்கிறது என்னது? நம்ம பிக்ஷன் சொல்றோம். ஆனா, ரியல் டைமா யூஸ் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ்ல இருக்கிற எட்ஜ், அதுல இருக்கிற ஒரு ஷேப், அப்புறம் அதுல உள்ள பேட்டர்ன். இந்த 3யும் வந்து கம்ப்யூட்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அத ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம சொன்ன மாரி, இப்போ இந்த இமேஜ்ல சொன்ன மாரி டீப் லேர்னிங் மாடல் யூஸ் பண்ணி அத வந்து கண்டுபிடிக்கும். சரி கண்டு ப ஒரு இமேஜ கிளாசிஃபை பண்றோம். அப்போ கம்ப்யூட்டர் வந்து முதல்ல என்ன சொல்லுதுன்னா, இது வந்து பூனையா, நாயா அப்படிங்கிறது ஒரு கண்டுபிடிக்குது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நம்ம லங் கேன்சர்ஸ் வந்து டியூமர்ஸ் இருக்கும் இல்லையா? அப்போ இது வந்து ஹெல்த்தி லங்ஸ். இதுல வந்து டியூமர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது சொல்லுது. இதெல்லாம் மேல போய் சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, இப்ப சரி இப்போ பூனை அப்படிங்கிற பூனை இனம்னா, சீட்டாவும் பூனை இனம் தான். ஆனா, கரெக்ட்டா அது பூனையா இது பூனை இனம்னு கண்டுபிடிச்சிருது. ஆனா, அது கேட்டா இல்ல பர்ட்டிகுலர் சீட்டாவான்னு கண்டுபிடிக்கிறதுலயும் நெறைய சேலஞ்சஸ் இருக்கு. அது நம்மளோட பிரெயின் ஈஸியா ஒர்க் ஆயிரும். ஆனா, கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுது? அப்படிங்கிறதையும் வந்து இதுல வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஸ்டாப் சைன்ல இருக்கிற ரெட் ஆக்டகன் அத கண்டுபிடிக்கிறது. அ அம் அப்போ அப்போ வீடியோல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இப்போ ஒரு ஒரு கேமரா வந்து டிடெக்ட் பண்ணுது. எமர்ஜென்சி டைம்ல நெறைய மக்கள்கள் வந்து திடீர்னு ஓடுறாங்க. அப்போ அந்த கேமரா வந்து ஒவ்வொருத்தரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன வச்சு கண்டுபிடிக்குது. இது வந்து இது இன்னும் டீப்பா சொல்றதா இருந்தா, இங்க ஏதோ எமர்ஜென்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் அலர்ட் குடுக்கலாம். கரெக்ட்டா? ஸோ இந்த மாதிரியான நெறைய அட்வான்ஸ் அது வந்து தொழில்நுட்பங்கள்லாம் வந்து இதுல வந்து கம்ப்யூட்டர் விஷன் தியரில வந்து நம்ம பார்க்கலாம். அ நெறைய இன்டெலிஜென்ஸான டெசிஷன்ஸ எடுக்கும் அது வந்து. போக போக வந்து. ஏன்னா நான் இப்ப முதலே சொன்ன மாரி மொழி மூலமா நம்ம மனிதர்கள் பண்றத வந்து இப்போ கம்ப்யூட்டர்ஸ் எவ்வளோ எடுக்குதோ, அதுக்கு ஈக்குவலன்ட்டா இல்ல அதுக்கு ஒரு படி மேலேயே போய் வந்து விஷன்ஸ்ல வந்து எடுக்க ஆரம்பிச்சுருச்சு நெறைய விஷயங்கள்ல வந்து. ஆம், சரி இது எங்கெங்கலாம் யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கேர்ல எல்லாருக்குமே தெரியும். நான் சொன்ன மாரி டியூமர்ஸு, அப்புறம் வந்து ஃபேஷியல் ரெகக்னிஷன் அதுவும் காமனா தெரியும். முக்கியமா அட்டானமஸ் வெஹிக்கிள் இப்ப நீங்க டெஸ்லா கார் சொன்னீங்க இல்லையா? முதல்லயே வந்து அந்த பிரம்மாஸ்திரத்த தூக்கி வீசிட்டீங்க. அது ஒரு ஃபைன் எக்ஸாம்பிள். டெஸ்லா தான் வந்து இதுல ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு 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 பாய்ச்சல்னு வந்து சொல்லலாம். அ அப்புறம் மேனுஃபேக்சரிங் ஆட்டோமேஷன்ஸ்ல முக்கியமா வந்து ஆகுமென்ட் ரியாலிட்டி. மெட்டாவோட இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம வந்து அவங்களோட அ ஃபே ரேபான் அந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்றது, அதெல்லாம் நெறைய பேர் இப்ப வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு எல்லாமே பேஸ் வந்து இந்த கம்ப்யூட்டர் விஷன் தியரி அண்ட் டீப் லேர்னிங். ஆ இது ஜஸ்ட் நம்ம கேமராவ மட்டும் கேப்சர் பண்றது மட்டும் கிடையாது கம்ப்யூட்டர் விஷன் தியரி. இமேஜ கேப்சர் பண்ணி இன்டெலிஜென்ஸான டெசிஷன் எடுக்கிறது தான் அதோட வேலை. ஓகே. அருமை, அருமை. நன்றி. பிக்சல பத்தி நீங்க சொன்னதே ரொம்ப ஆர்வமா இருந்தது. ஏன்னா, நான் இதுவரைக்கும் பிக்சல்னா 640, 480ல ஆரம்பிச்சு 320 அந்த மாரி நம்பர்களும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ல இருக்கிற ஒண்ணு. ஆனா, நீங்க சொன்ன ஒவ்வொரு விவரமுமே இத திரும்ப திரும்ப பார்க்க வைக்கக்கூடியது. ஆரம்பத்துல நீங்க அழகா அங்க படம் போட்டிருக்கீங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி 2ஆ பிரியுது. கம்ப்யூட்டர் விஷன் அண்ட் இந்த இது. இந்த மொத்த ஈக்கோசிஸ்டம் இந்த மொத்த சூழல பத்தியும் நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? கம்ப்யூட்டர் விஷன்னு நீங்க சொல்லும்போது, பல்வேறு விஷயங்கள் நினைவுக்கு வருது. எப்படி இதெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இ பின்னி பிணைந்திருக்கு. பார்க்கவே கொஞ்சம் அ கண்டிப்பா. பிரமிப்பா இருக்கு. கண்டிப்பா பாலா. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான கம்ப்யூட்டர் விஷயம்ல கம்ப்யூட்டர்ங்கிறது ஒரு அ இப்போ அ மத்த துறை மாரி தான். நம்ம பிசிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மேத்ல இருந்து இன்ஹெரிட் ஆயிருக்கு.
அதே மாரி கெமிஸ்ட்ரியில பயாலஜி பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரியில வந்து சில விஷயங்கள் வந்து இன்ஹெரிட் ஆயிரும். இப்ப கம்ப்யூட்டர் விஷன் தியரின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா துறையில இருந்தும் அம் நெறைய அம் கண்டுபிடிப்புகள உள்வாங்கிக்கிட்டு, அதே மாதிரி அந்தந்த துறை தத்தம் துறைகளுக்கும் அது வந்து திருப்பியும் குடுத்துருக்கு. இட்ஸ் அ டூ வே ப்ராசஸ். அங்கருந்தும் வாங்கியிருக்கு, திருப்பி இங்கருந்தும் குடுத்துருக்கு. அதுதான் அதுல உள்ள ஒரு பெரிய பியூட்டி. இப்போ இந்த இதுல கிரீன்ல இந்த இமேஜ்ல இருக்கிற கிரீன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆ க ம அதாவது வந்து அ ஆப்ஜெக்ட் ரெகக்னிஷன், ஃபேஸ் டிடெக்ஷன் அந்த அட்டானமஸ் டிரைவிங் இதெல்லாம் நம்ம சொல்றோம் கரெக்ட்டா? இதுல அ இந்த கம்ப்யூட்டர் சயன்ஸ்ல அது என்ன பண்ணும்னா, அது என்ன பண்ணியிருக்கு அப்டின்னா, டீப் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கு. நீங்க டீப் லேர்னிங்னா ஆழ கற்றல் இல்லையா? அதுதான் நீங்க சொல்றீங்க கரெக்ட்டா? அதே மாரி நியூரல் நெட்வொர்க்னா நரம்பியல் நெட்வொர்க்ன்னு நம்ம சொல்லலாம் ஆக்சுவலா தமிழ்ல. அம் இந்த ப்ளூல பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் சைட்ல பார்த்தீங்கன்னா, ரோபாட்டிக்ஸ்ல வந்து இப்போ ஹார்ட்வேர் எல்லாம் வந்து நம்ம வந்து இன்ஜினியரிங் சைட்லேருந்து எடுத்துருக்கோம் கம்ப்யூட்டர் விஷனுக்கு. அதே மாரி அந்த ரோபாட்ஸ் வந்து எப்படி வந்து ஸ்மார்ட்டான டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் விஷன் தியரி குடுத்துருக்கு. ஸோ, அ இது ஒரு முக்கியமானது. எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தோணுறது பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி அ நாட் ஒன்லி ரோபாட்டிக்ஸ், ட்ரோன்ஸ். அ ஏன்னா வந்து நம்ம வந்து இப்ப நம்ம சிவி அந்த கம்ப்யூட்டர் இத யூஸ் பண்ணி தான் வந்து எல்லாவோட எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா, மோஷன்ஸ ட்ராக் பண்றது எல்லாமே வந்து அந்த இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸ்ல இருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். கரெக்ட்டா? அம் பிசிக்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியமா தோணுது இந்த கிரே ஏரியால பார்த்தீங்கன்னா. அதில பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ஸ் இமேஜ கேப்சர் பண்றது ஆப்டிக்ஸ் யூஸ் பண்றோம். லென்சஸ், கேமராஸ் அந்த லைட்னிங் கண்டிஷன். இது அங்கருந்து எடுத்திருக்கு. திருப்பி குடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹை எனர்ஜி பார்ட் பிசிக்ஸ்ல. உதாரணமாக ஒரு கொலிடர் எக்ஸ்பெரிமென்ட்ஸ் பண்ணும்போது அத ட்ராக் பண்றது. அப்புறம் ரேடியேஷனோட சிக்னேச்சர்ஸ் அத ட்ராக் பண்றது. இது எல்லாமே கம்ப்யூட்டர் விஷன்ஸ் யூஸ் பண்றோம். அஸ்ட்ரோபிசிக்ஸ்ல செலஸ்டியல் இமேஜஸ், ஸ்டாரோட மேப்பிங், கேலக்ஸியோட கிளாசிஃபை பண்றது, அம் எக்ஸோ பிளானட்ஸ வந்து டிடெக்ட் பண்றது. இது எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர் விஷன்ஸ் தியரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அதே மாரி கணிதத்தில பார்த்தீங்கன்னா, அ நீங்க வந்து அ மேத்தமேட்டிக்கல் மார்ஃபாலஜின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஒரு மேத்தமேட்டிக்கல் மார்ஃபாலஜி அப்படிங்கிறது ஷேப்பு, ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றது. அதாவது டிடெக்ஷன்ஸ், எட்ஜ் டிடெக்ஷன்ஸ், செக்மென்டேஷன் அதெல்லாம். அதே மாரி இமேஜிங் அல்ஜீப்ரான்னு இருக்கு. அது வந்து ஒரு அப்ளைட் அல்ஜீப்ரா தான். அத யூஸ் பண்ணி நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் பண்றது, ஃபில்டரிங் பண்றது, இதெல்லாம் வந்து நம்ம கணிதத்தில இருந்து அது உள்வாங்கிக்கிடுது கம்ப்யூட்டர் விஷன்ல. உயிரியல்ல இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் முக்கியமா வரும். இங்க தான் வந்து நியூரோ சயன்ஸ் வருது. நம்ம வந்து அ ம ஒரு 50கள், 60கள் நெனைக்கிறேன். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அம் அ அ ஹியூமன் விஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஒரு நியூரோ சயன்ஸ் அ கண்டுபிடிப்புகள் வந்து அந்த டைம்ல வந்தது. அந்த பெர்செப்ஷன தான் வந்து சிவி வந்து கம்ப்யூட்டர் விஷன் வந்து உள்வாங்கியிருக்கு. அதாவது நம்மளோட விஷனோட டெப்த்து, மோஷன் டிடெக்ஷன்ஸ் இது எல்லாமே அந்த நியூரோ சயன்ஸ்ல இருந்து தான் எடுத்திருக்கு. அப்புறம் எடுத்துட்டு திருப்பியும் நியூரோ சயன்ஸ்க்கே நம்ம குடுத்துடுறோம். மெடிக்கல் இமேஜிங் பண்றோம். இப்ப எக்ஸ்ரே எடுக்குறோம். எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன்லாம் பண்றோம். கரெக்ட்டா? அத வந்து திருப்பி கம்ப்யூட்டர் விஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து நெறைய விஷயங்கள் பண்றோம். அதே மாரி காக்னிட்டிவ் சயன்ஸஸ்லயும் எடுத்துருக்கோம். ஒரு ஹியூமன் வந்து விஷுவல் டிசைன எப்படி இன்டர்பிரெட் பண்றான் அப்படிங்கிறத மெஷினோட பெர்செப்ஷன்ல சொல்றது நம்ம. ஆ நெறைய இப்போ பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸஸ் பத்தி இப்போ நெறைய இப்போ நியூராலிங்க்லாம் போயிட்டுருக்கு இல்லையா? நியூராலிங்க் இப்போ வந்து நம்மளோட சிப்ஸ இம்ப்ளான்ட் பண்றாங்க நம்மளோட பிரெயின்ல. எ ஃபார் நவ் அம் ஐ திங்க் யுஎஸ்ல வந்து 3 பேருக்கு பண்ணியிருக்காங்க. இப்ப கனடால ஆரம்பிக்க போறாங்க. அ அது அது பிரெயினோட ஆக்டிவிட்டீஸ வந்து டிடெக்ட் பண்றதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து சொன்னேன். சைக்காலஜிஸ்ட்லயும் நம்மளோட பிஹேவியரல் சைக்காலஜிஸ் யூஸ் பண்ணி அ உதாரணமாக ஒரு சேட் ஃபேஸ் இருக்கும். இல்ல ஒரு நம்ம சிரிக்கிறோம். சூப்பர் மார்க்கெட்ல வந்து ஷாப் லிஃப்டிங் பண்றது. இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு கம்ப்யூட்டர் விஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்க ஒரு 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 பொருள எடுத்து நீங்க பேக்ல போடுறதுக்கும், கார்ட்ல போடுறதுக்கும் உங்களோட உங்களோட பாக்கெட்ல போடுறதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு.
ஸோ இந்த அப்போ அப்படி போடும்போது ஒருத்தரோட அது மட்டுமே நமக்கு ஒரு ஃபியூச்சர் எடுத்து எடுத்து டிசைட் பண்ண முடியாது. சாஃப்ட் லிஃப்டிங் ரைட்டு. அவங்களோட ஃபேஷியல் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கு? அப்படிங்கிறத மைன்யூட்டா கம்ப்யூட்டரால இனிமே பார்க்க முடியும். பார்த்து இது வந்து கிளாசிஃபை பண்ண முடியும். இம்மீடியட்டா சாஃப்ட் லிஃப்டிங்கா இல்லையா அப்படின்னு. இதெல்லாமே இப்போ ஃபியூச்சரிஸ்டிக் இல்லையா? எல்லாமே லைவ்ல இருக்கு. இப்போ வந்து பார்க்கலாம். ஓகே மேடம். வெகு அருமை, வெகு அருமை. அந்த சுழல் பார்க்கும்போது ஒரு சுழல் மாதிரியே இருக்கு. முக்கியமா நீங்க அதுல நான் தவற விட்டது இல்ல. இதுவரைக்கும் நான் யோசிக்காதது சைக்காலஜி. அதாவது மனிதன் எப்படி நடந்துப்பாங்கிறத க ஒரு கம்ப்யூட்டர் விஷன் தியரில கொண்டு வரதுங்கிறது ரொம்ப முக்கியம். மொழியில முக்கியம். நம்ம ஆனா தெளிவா சொல்லிடுவோம். மொழியில ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது. அதாவது கொஞ்சம் காமிக்கலா பண்ணு, கொஞ்சம் ஹஸ்கியா பண்ணு, கொஞ்சம் ரொமான்டிக்கா கொஞ்சம் காதல் தனத்தோட பண்ணு, ப்ரொஃபஷனலா ஆஃபீஸ் தனமா பண்ணுன்லாம் சொல்லுவோம். ஆனா மனிதன் எப்ப எந்த சமயத்துல ரோட்ல எப்படி நடந்துப்பான், இல்ல பல்வேறு விஷயங்கள் நீங்க சொன்னது சாத்தியக்கூறுகள் எல்லாமே பிரமிக்கத்தக்கதா இருக்கு. அ ரொம்ப அழகான பருந்து பார்வை. இப்ப நம்ம வழக்கம் போல துவக்கத்துக்கு போயிடலாம். எப்படி அ இதற்கான கால்கோல் இல்ல ஆ ஆரம்பங்கள் எப்படி இருந்தது? எங்க இருந்து துவங்குறாங்க? இப்ப நம்ம எங்க இருக்கோம்? கண்டிப்பா. இப்போ இந்த இந்த ஹிஸ்டரி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதும் கொஞ்சம் முக்கியம் தான். இதுல ரொம்ப டீட்டெயிலா இருக்கு. ஆனா அத நம்ம கொஞ்சம் அப்ஸ்ட்ராக்ட்டா பார்க்கலாம் இப்போ. அம் அ 50 இது வந்து இட்ஸ் நாட் சம்திங் இப்போ ரீசென்ட்டா டெவலப் ஆன ஃபீல்ட் எல்லாம் கிடையாது. இது ரொம்ப ஏர்லியராவே 50கள்லயே வந்துருச்சு. அம் அ பெர்த் ஆஃப் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாகும் போகுதே, அந்த ம் அம் இந்த கம்ப்யூட்டர் விஷனுக்கான ஐடியாவும் வந்துருச்சுன்னு தான் நம்ம சொல்லலாம். அதாவது அ அந்த டெர்ம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி அவங்க காயின் பண்ணாங்க அப்படின்னா, டார்ட்மவுத் கான்ஃபரன்ஸ்ன்னு ஒண்ணு நடந்தது 1986ல. அப்பவுமே வந்து ஏஐ பத்தின ஒரு ஒரு ஹைப்போதீசிஸா ஒரு பேப்பர்ஸ் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. அம் அ முக்கியமா 60கள்லயே இதோட பரிமாணங்கள் உருவாக ஆரம்பிச்சுது. இந்த ஒரு ஒரு கம்ப்யூட்டர் எப்படி எட்ஜ டிடெக்ட் பண்ணும், எப்படி ஷேப்ப வந்து ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம். அம் அ முக்கியமா முப்பரிமாணங்கள கம்ப்யூட்டர் விஷனோட பொறுத்துறது. ஏன்னா, முப்பரிமாணங்கள் ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம நம்ம காண்றது முப்பரிமாண உலகம். நம்ம கண்ணு வந்து முப்பரிமாண உலகத்துல தான் பாக்குது. எம்ஐடி ஹார்வர்ட்ல வந்து 63 1963லயே இத வந்து பண்ணாங்க. அப்புறம் சம்மர் விஷன் ப்ராஜெக்ட்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணாங்க. அது இதெல்லாம் சேர்ந்து தான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆப்டிகல் கேரக்டர் ரெகக்னிஷன் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அத வந்து 70கள்ல கொண்டு வந்தாங்க. அப்புறம் இது இது ஒரு ஐடியாவா தான் இருந்தது. ஆனா இதுக்கு சப்போர்ட்டான எந்த ஒரு துறையும் அது ஆப்பரேட் ஆகணும்னா அடிப்படை ஒரு கணினி சாரி ஒரு கணிதம் வந்து ரொம்ப முக்கியம். 80கள்ல தான் வந்து மேத்தமேட்டிக்கல் ஃபவுண்டேஷன் வந்து இது உருவாச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அ அ அதாவது மார் அண்ட் ஹில்டர்ட் தியரி ஆஃப் எட்ஜ் டிடெக்ஷன் சொல்லுவாங்க. அது அத பத்திலாம் நம்ம தேடி நெறைய நம்ம படிச்சுக்கலாம். அ அதே மாரி ஜியாமெட்ரிக்கல் அப்ரோச்சஸ் வந்து ரொம்ப கிரியேட் ஆச்சு. ஷேப் ஒரு 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 ஷேட்லருந்து ஷேப் எப்படி கொண்டு வர்றது? ஸ்டீரியோ விஷன் எப்படி கொண்டு வர்றது? மோஷன் அனாலிசிஸ் எப்படி பண்றதுன்னு. அம் அம் இதெல்லாம் தாண்டி ஏஐ வின்டர்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் தாண்டி தான் இது வந்திருக்கு ஆக்சுவலா. நெறைய இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு டிஸ்கன்டின்யூ ஆயி தான் திருப்பி வந்திருக்கு. அப்புறம் 90கள்ல புள்ளியியல் துறை வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து உருவாக்குச்சு. ஆ இந்த மாரி வந்து டேட்டா செட்ஸ் வந்து நெறைய கிரியேட் பண்ணாங்க. அப்புறம் வந்து ஆ ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் டிடெக்ஷன்ஸ் வந்து வயலா அண்ட் ஜோன்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணாங்க. 1991லயே ஒரு பேப்பர் வந்து லேட்டரா வந்து 2001ல தான் அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க. அம் அதுக்கப்புறம் மெஷின் லேர்னிங் மாடல்ஸ் வந்து உருவாச்சு. ஆனா, ஒரு புரட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2000 அப்புறம் ஒரு புரட்சியும் தாண்டி ஒரு அதிநவீன ஒரு உருவாக்கம் பார்த்தீங்கன்னா, 2010, 12க்கு அப்புறம் தான் உருவாச்சு. 2010 அ வந்து பார்த்தீங்கன்னா, 2006ல நம்ம பார்க்க போறோம். ஃபே ஃபே லேன்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து அ காட் மதர் ஆஃப் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இமேஜ் யூஸ் பண்ணி நெறைய மில்லியன்ஸ் ஆஃப் இமேஜஸ வந்து கிரியேட் பண்ணாங்க. ஏன்னா, கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு இப்ப நம்ம நம்ம பொறந்து வளர்ந்தாலுமே நமக்கு நமக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ குடுத்தா தான் நமக்கு தெரியும். பிளஸ் நம்ம அனுபவம் சார்ந்து கத்துக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டருக்கும் வந்து நெறைய இமேஜ குடுத்து அத நெறைய லேர்ன் பண்ணணும். அப்பதான் அது வந்து ஸ்மார்ட்டா இருக்கும். ஆனா, அது ஒரு பெரிய செயல் இல்லையா?
அத வந்து அவங்க அந்த ஃபெய் ஃபெய் லீங்கிற அவங்க சைனீஸ் அமெரிக்கன் அவங்க தான் வந்து கிரியேட் பண்ணாங்க. அவங்க டீம் வந்து. அவங்கள பத்தியும் பார்ப்போம். அப்புறம் டீப் லேர்னிங்கோட ஈரா வந்ததுக்கப்புறம் இது மிகப்பெரிய பாய்ச்சல உண்டாச்சு. அதுல வந்து நம்ம நோபல் பரிசு வாங்குன ஜெஃப்ரி ஹிண்டன் அவர் தலைமையில AlexNet வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இதுக்கு இருக்குது. சுருக்கமா நம்ம ImageNet அண்ட் AlexNet பத்தி அ அதுதான் வந்து முக்கியமான ஹைலைட் இதுல வந்து. ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. சரித்திரம், வரலாறு ரொம்ப முக்கியம். ஃபே லீயோட மேற்கோள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாம் இயந்திரங்களை சிந்திக்க செய்ய விரும்புகிறோம் என்றால் முதலில் அவற்றுக்கு பார்வையை கற்பிக்க வேண்டும். ImageNet அத பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. நீங்க ஆக்சுவலா இவங்க ஃபீஃபி லீ பத்தி சொன்னீங்க இல்லையா? அ ஃபீஃபி லீய வந்து காட் மதர் ஆஃப் ஏஐன்னு சொல்லுவாங்க. அ ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஒரு அ அவங்கள மட்டும் சொல்ல முடியாது. சார்லஸ் பாபேஜோட ஒரு தொடர்ந்து பணியாற்றின அவங்க அ அடா லேடி லாவிலேஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து மதர் ஆஃப் கம்ப்யூட்டர்ன்னு கூட சொல்லுவாங்க. அவங்க யாருன்னா, நம்ம கவிஞர் லார்ட் பைரனோட ஒரே லெஜிட்டிமேட் சைல்டு அவங்க. அம் ஸோ அவங்க இப்ப இவங்களுமே நெறைய இப்ப இலக்கியத்திலயுமே ஈடுபட்டுருக்காங்க. அவங்க நெறைய மெமோயர்ஸ்லாம் எழுதுறாங்க. ஸோ அம் ஆ அவங்கள பத்தின ஒரு சரி ImageNet வந்து ஏன் ஏன் வந்து இப்போ முக்கியம்? இப்போ நான் இவங்க இவங்க நெறைய பேர் பணியாற்றிருந்தாலும் கூட, இந்த துறையில உள்ள முக்கியமான ஒரு 3 பேர நான் இதுல வந்து சொல்லியிருக்கேன் ஆக்சுவலா. ஆ இவங்கள பத்தி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபெய்ஃபெய் லீ, ஆ ஆல்கா ரசோவஸ்கி, அப்புறம் ஜியா டெங். இவங்க 3 பேருமே இதுல வந்து ஒரு மிகப்பெரிய பணி வந்து ஆற்றியிருக்காங்க. நான் ImageNetன்னு சொல்லும்போது நெறைய அதாவது அ ஒரு இத வந்து ஒரு ImageNet அப்படிங்கிறது ஒரு சிம்பிளா விஷுவல் டேட்டாபேஸ்ன்னு சொல்லலாம். நெறைய அட்வான்ஸ் இமேஜ் கிளாசிஃபிகேஷன்ஸ், ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி, நெறைய இமேஜ வந்து கிரியேட் பண்ணாங்க, கலெக்ட் பண்ணாங்க. பின்னாடி வந்த டீப் லேர்னிங்க்கு இது ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் நான் சொல்லலாம். அவங்க வந்து ஸ்டான்ஃபோர்ட் யுனிவர்சிட்டி புரொஃபஸரா இருந்தாங்க ஆக்சுவலா. அவங்க தான் ஒரு ஃபெய்லி தான் வந்து இதோட விஷனரி. இமேஜினோட்டோட வந்து. நீங்க சொன்ன மாரி "த ஃபியூச்சர் ஆஃப் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்" அவங்க சொன்ன கோட் வந்து ரொம்ப முக்கியம். "த ஃபியூச்சர் ஆஃப் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லைஸ் இன் டீச்சிங் மெஷின்ஸ் டூ சீ" அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை, அந்த வாக்கியம் வந்து அப்படியே ஒரு 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 வரலாற்று கோட்டு மாரியே அது ஆயிருச்சு. அம் ஆ அவங்க வந்து ஜியா டங், இப்போ வந்து ஓல்கா இவங்க எல்லாமே பிஹெச்டி ஸ்டூடெண்ட் அவங்க. பிரின்ஸ்டன்ல இருந்தாங்க. ஆ 2007ல வந்து ImageNet வந்து டெவலப் ஆ ஓல்காவும் வந்து மிகப்பெரிய பங்கு வகிச்சாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இமேஜ வந்து நெட்ட வந்து டேட்டாபேஸ் மட்டும் இல்லாம, இவங்க என்ன பண்ணாங்க, ImageNet லார்ஜ் ஸ்கேல் விஷுவல் ரெகக்னிஷன் ISL VRC அப்படின்னு ஒரு அமைப்ப உருவாக்கி, அதுக்கு ஒரு காம்படிஷனும் நடத்துனாங்க. ஆ என்னன்னா அது 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 கடைசியா எனக்கு 2017 வரைக்கும் அந்த காம்படிஷன் நடந்ததா தான் நான் ஃபாலோ பண்ணேன் ஆக்சுவலா. அத பார்க்கும்போது. ஆ என்னென்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இ அ டேட்டாவ கலெக்ட் பண்ணி, அத ஒரு 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 வடிவத்துக்கு கொண்டு வரது. ஒரு ஸ்ட்ரக்சர்டா வந்து கொண்டு வரது. சரி இமேஜஸ் வந்து எங்கேருந்து எடுக்கலாம்? நெறைய இருக்கு. ஓப்பன் இன்டர்நெட்ல இருக்கு. Flickrலருந்து எடுத்துக்கலாம். அந்த டைம்ல வந்து 2007ல வந்து நெறைய Google இமேஜஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த டைம்ல ஆரம்பிக்கும்போது. அப்போ அந்த இனிஷியல் டேட்டாஸ் வந்து ஒரு ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் இமேஜ் எடுத்து அத லேபிள் பண்ணாங்க ஆக்சுவலா. ஆ லேபிளிங் நல்லா பார்த்தீங்கன்னா, லேபிளிங்கிறதுனா நான் சொன்ன மாரி வந்து இது வந்து இனிஷியலா வந்து நம்மகிட்ட ஒரு அல்காரிதம்ஸ் கிடையாது. அது வந்து ஸ்மார்ட்டா இது கேட்டா, டாகா, இது காரா, இது வந்து ரோபோட்டான்னு கண்டுபிடிக்கிறது. அப்ப என்ன பண்ணோம்னா, நம்ம இப்பவுமே வந்து ஒரு ஒரு நீங்க வந்து அமேசானோட மெக்கானிக்கல் ட்ரக்ன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அத யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களோட ஜாப்ஸ வந்து அது அது ஒரு க்ரவுட் சோர்சிங் பிளாட்ஃபார்ம். ஹியூமன்ஸ் அங்க நீங்க ஹையர் பண்ணிக்கலாம். வேர்ல்ட்ல இருக்கிற யாருனாலும் அவங்க அந்த ஜாப் எடுத்து பண்ணுவாங்க ஆக்சுவலா. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள யூஸ் பண்ணி மேனுவலா ஒவ்வொரு இமேஜயும் டேக் பண்ணாங்க ஆக்சுவலா. இது வந்து என்னென்ன இமேஜ், இதோட கேட்டகரி என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஃப்ளவர்ன்னு எடுத்தீங்கன்னா, ஃப்ளவர்ல வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் ஃப்ளவர்ஸ் இருக்கும்.
அது எல்லாமே மேனுவலா வந்து அவங்க வந்து கேட்டகரி பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் அத வச்சுட்டு ஒரு ஒரு பெரிய வேர்ட்நெட் ஹைரார்கி ஒரு லெக்சிக்கல் டேட்டாபேஸ வந்து உருவாக்குனாங்க. ஒவ்வொன்னுக்கும் இமேஜ மட்டும் கிளாசிஃபை மட்டும் பண்றது இல்லாம, அ ஒரு உதாரணமாக கோல்டன் ரிட்ரீவர் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் டாக் அப்படின்னு தெரியும். ஆனா விச் டைப் ஆஃப் அனிமல் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கிரியேட் பண்ணாங்க. இது எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து நெசசரி டூ லேர்ன். அப்புறம் இது மட்டும் பண்ணாம, அதுக்கப்புறம் நெறைய ஆகுமென்டேஷன் இத பண்ணாங்க. ஆகுமென்டேஷன்னா அது எப்படின்னா, செப்பனிடுதல் அப்படின்னு சொல்லலாம்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டான தமிழ் வேர்டு. அ கிராப்பிங் பண்றது, இமேஜ ஃபிளிப் பண்றது, கலர் ஜிட்டரிங் பண்றது, அத இமேஜ வந்து நார்மலைசேஷன் பண்றது. இந்த மாதிரி நெறைய இமேஜஸ் வந்து ஒரு கிளென்சிங் வொர்க்க வந்து பண்ணாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியா 1.2 மில்லியன் யூசேஜஸ்க்கு கொண்டு வந்தாங்க. 1.2 மில்லியன் ட்ரெய்னிங் இமேஜஸ கொண்டு வந்து 50,000 வேலிடேஷன் இமேஜ், அப்புறம் 1000 ஆப்ஜெக்ட்ஸ வந்து கிரியேட் பண்ணி, இந்த மாதிரி அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஐஎல்எஸ் விஆர்சி இமேஜ் நெட் லார்ஜ் ஸ்கேல் விஷுவல் ரெகக்னிஷன் சேலஞ்ச் வந்து ஒவ்வொரு வருஷமா லான்ச் பண்ணாங்க. அந்த போட்டியில வந்து நெறைய பேர் வின் பண்ணாங்க. அம் அம் அத அத பத்தி பார்க்கலாம். ஆக்சுவலா அதுக்கப்புறம் அ ஃபர்தரா பார்த்தீங்கன்னா, நம்ம இத எப்படி அந்த இமேஜஸ யூஸ் பண்ணி, அ எப்படி வந்து டாப் 1 அக்யூரசி, டாப் 5 அக்யூரசி இதெல்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஒரு எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ஏன்னா இது ஒரு ஒரு பெரிய அடித்தளம்ல. பில்டிங் உருவாக்குறதுக்கான ஒரு பெரிய ஃபவுண்டேஷன வந்து வெறும் ஒரு குறுகிய டைம்ல வந்து இவங்க குடுத்தாங்க ஆக்சுவலா. அதனால தான் இவங்க 3 பேரும் இந்த கம்ப்யூட்டர் விஷன் தியரில ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நன்றி போல. அடுத்து நம்ம நீங்க ஆலெக்ஸ் நெட் பத்தியும் சொல்லியிருந்தீங்க. அத பத்தியும் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஆ இவங்க 3 பேரும் ரொம்ப முக்கியம். ஜெஃப்ரி ஹிண்டன் பத்தி எல்லாருக்கும் தெரியும். நோபல் பரிசு வந்து போன வருஷம் வாங்குனவரு. அ இலியா சச்ஸ்கர் வந்து கூகுள் பிரெயின் இப்போ ஓப்பன் ஏஐல வந்து சீஃப் டேட்டா சயின்டிஸ்ட்டா இருந்தவரு. இவங்க எல்லாருமே கனடியன் டொரன்டோ யுனிவர்சிட்டி ஆஃப் டொரன்டோல ஜெஃப்ரி ஹிண்டன் கீழ ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அலெக்ஸ் கிரிட்ஸ்கேவும் வந்து அவரும் வந்து ஆலெக்ஸ் நெட்ல வந்து ரொம்ப டீப்பா அதுல வந்து ஒர்க் பண்ணியிருந்தாரு. அம் அம் இந்த ஆலெக்ஸ் நெட்ட வந்து சரி இப்போ நம்ம இமேஜஸ் கிடைச்சிருச்சு. இமேஜஸ் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த இமேஜஸ அ உம் அம் அ அ லார்ஜா அவங்க இமேஜ வந்து கிளாசிஃபை பண்ணி நம்ம வச்சுட்டோம். இமேஜ் நெட் யூஸ் பண்ணி. அம் ஆனா, இந்த இமேஜஸ டீப் கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்க யூஸ் பண்ணி, நம்ம வந்து இந்த இமேஜஸ கிளாசிஃபை பண்ண முடியுமா? அப்படிங்கிறது தான் இந்த ஆலெக்ஸ் நெட் வந்து உருவாச்சு. அது ஜெஃப்ரி ஹிண்டனோட தலைமையில தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து உருவாச்சு. அவர காட்ஃபாதர் ஆஃப் ஏஐன்னு சொல்லலாம். காட்ஃபாதர் ஆஃப் டீப் லேர்னிங்ன்னு சொல்லலாம். பட் என்னனாலும் பண்ணாலும் அவரும் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில வந்து முக்கியமான ஆள் அவரு. ஆலெக்ஸ் கிரிட்ஸ்கே வந்து தான் லீட் டெவலப்பரா இருந்தாரு ஆலெக்ஸ் நெட்ல. அ அவர் தான் வந்து இந்த ஜிபியூஸ்ன்னு சொல்ற அதெல்லாம் ட்ரெய்னிங் பண்றது, ஆர்க்கிடெக்சரல் டெசிஷன்ஸ் எடுக்கிறது அதெல்லாம். அப்புறம் மாடல் டிசைன் பண்ணது எல்லாமே இல்யா சச்கெவர் தான். இவங்க எல்லாருமே இவர் கீழ ஒர்க் பண்ண அவரு. ஸோ இதோட ஆர்க்கிடெக்சர்ன்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன பண்ணும் அப்டின்னா, ஒரு இமேஜ வந்து 224 பை 224 ஆர்ஜிபி இமேஜா எடுத்துக்கும். எடுத்துட்டு இமேஜஸ ரீசைஸ் பண்றது, ப்ரீ ப்ராசஸ் பண்றது. ஆ நெறைய லேயர்ஸ் நம்ம நியூரல் நெட்வொர்க்ல நம்ம பழைய வீடியோல பார்த்தோம். நியூரல் நெட்வொர்க்ல வந்து ஒரு மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கும். நமக்கு நம்மளோட பிரெயின் மாரியே வந்து மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு லேயர்லயும் வந்து போயி அந்த இன்புட்ஸ் போய், அவுட்புட் போய் வந்து வர்றது தான் வந்து ஃபைனல் அவுட்புட்ஸ் நமக்கு அந்த லேயர்ஸ் இல்லையா? அப்போ அந்த மாதிரி வந்து 5 டிஃபரண்ட் ஆஃப் லேயர்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க. யூஸ் பண்ணி ஆ அத வந்து அம் அம் ஃபர்ஸ்ட் லேயர்ல வந்து ஒரு இவ்ளோ 96 ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் செகண்ட் லேயர்ல வந்து சர்டன் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க. அ அதே மாரி ஃபுல்லி கனெக்டட் லேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 3 டிஃபரண்ட் ஆஃப் லேயர்ஸ் வந்து யூஸ் பண்றது. வெக்டார்ஸ் அது 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 வந்து ஒரு ஃபியூச்சர்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த இமேஜஸ்ல இருந்து ஒரு ஃபியூச்சர்ஸ் கிரியேட் பண்றது. கடைசி அவுட்புட் வந்து கிளியரான ஒரு இமேஜஸ் வந்து கொண்டு வருவாங்க. அப்போ அந்த அந்த ஃபர்ஸ்ட்டு நம்ம சொன்ன அ அ இமேஜ் நெட்ல இமேஜஸ் எல்லாம் நம்ம கிளாசிஃபை பண்ணி கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் அந்த இமேஜஸ ப்ராசஸ் பண்ணி ஃபர்தரா ஒரு ஸ்மார்ட்டா டெசிஷன்ஸ் எடுக்கிறதுல தான் வந்து ஆலெக்ஸ் நெட் வந்து உருவாச்சு. அம் அ அது ஒரு ரெவல்யூஷனரின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு ஒரு அ ஒரு டெப்த்தும், ஒரு காம்ப்ளெக்ஸிட்டியும் அது இந்த ஆலெக்ஸ் நெட் தான் வந்து இமேஜஸ்க்கு வந்து ஹேண்டில் பண்ணுச்சு. அதே மாதிரி வந்து ஃபாஸ்ட் கன்வர்ஜன்ஸ் பண்றது.
ஆகுமெண்டேஷன், அதே மாதிரி ஸ்கேலபிலிட்டி. இந்த இமேஜஸ வந்து எவ்வளோ குயிக்கா ப்ராசஸ் பண்றோம். ஏன்னா இமேஜ் ப்ராசஸிங் வந்து ரொம்ப லேட் ஆகும். கரெக்ட்டா? அப்ப அதுக்கான ஆர்க்கிடெக்சர்ஸ், மாடல்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அது எல்லாமே வந்து இந்த குழு தான் வந்து உருவாக்குனாங்க. அ முக்கியமா பார்த்தீங்கன்னா, எரர் ரேட்ஸ். எல்லாத்துலயுமே ஒரு எரர் ரேட் இருக்கும். நம்மளும் மனிதர்களும், ஹியூமன்ஸும் நெறைய எரர்ஸ் வந்து அ மேக் கிரியேட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸ்க்கும் எரர் ரேட் வந்து எவ்வளவுக்கு வந்து 15.3% வந்து கொண்டு வந்தாங்க. ப்ரீவியஸா 26%ல இருந்து 15.3% கொண்டு வந்தாங்க. இது எவ்வளோ பெரிய பாய்ச்சல். அந்த இமேஜ் ப்ராசஸிங்ல இல்லையா? அப்படி போய், போய், போய் 0% கொண்டு வந்துட்டோம்னா, நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஆட்டோமேஷன்ஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டு வந்தோம் அர்த்தம். அ இப்போ நம்ம இமேஜ் நெட்லாம் பேசும்போது வந்து நம்ம VO3 கூகுளோட வீடியோஸ்லாம் வந்து மிகப்பெரிய புரட்சிய உண்டாயிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு எல்லாமே அந்த டீப் லேர்னிங், கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் வந்து ஒரு மிகப்பெரிய அடிப்படைன்னு சொல்லி. நன்றி. ரொம்ப அருமை. பல்வேறு விஷயங்கள நீங்க இந்த கடைசி ஒரு 5 நிமிஷத்துல தொட்டிருக்கீங்க. இத எல்லாத்தையும் நம்ம விரிவா பார்க்கணும். முக்கியமா இந்த ப்ரீ ப்ராசஸிங் அப்படின்னு சொல்ற இந்த முன்னிலை செயலாக்கத்த அடுத்த வீடியோல பார்க்கலாம். இமேஜ் ப்ரீ ப்ராசஸிங்கிறதுக்கான சில அடிக்கோடுகள விட்டிருக்கீங்க. ஆ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கோட இந்த பகுதிய முடிக்கலாம்னு நெனைக்கிறேன். ஆ 87% 87% அதாவது 10ல 9 நிறுவனங்கள், உற்பத்தி நிறுவனங்கள் வந்துட்டு கம்ப்யூட்டர் விஷன் தியரிய பயன்படுத்துது. தானியங்கி செயல்களுக்கு, ஆட்டோமேஷனுக்கு கம்ப்யூட்டர் விஷன், கணினி பார்வைய பயன்படுத்தின்றிருக்கு. இன்னைக்கு. ஸோ இன்னும் ஒரே ஒரு நிறுவனம் தான் 10ல ஒரு நிறுவனம் தான் பயன்படுத்தல. அவங்களும் ஒரு 2, 3 வருஷத்துல வந்துருவாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி ஒரு முக்கியமான துறைய பத்தி பல்வேறு பார்வைகளோட ரொம்ப ஆழமா சொல்லிட்டு இருக்கீங்க விவேக். அடுத்த பகுதியில நம்ம மீண்டும் தொடர்வோம். நன்றி, வணக்கம். இதை அ பார்க்கும் பார்வையாளர்களுக்கு மிக முக்கியமா ஒண்ணே ஒண்ணு, இந்த மாதிரி துறை சார்ந்த நிபுணர்கள, அதாவது சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ தொடர்ச்சியா சொல்வனம் அழைத்து வந்து, அவர்கள வந்துட்டு அவர்களோட வாழ இறுதியில அவர்கள் கத்துக்கொண்ட மிக முக்கியமான விஷயங்கள ஒரு 30 நிமிஷத்துல கொடுக்கிறோம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு பகிருங்க, பின்னூட்டங்கள் இடுங்க. அதுதான் எங்களுக்கு உற்சாகத்த தரும். உங்களுக்கும் அது அ நாங்க அடுத்தடுத்து விவேக் இதோட விட்டுற போறதில்ல. இப்ப அவர் கம்ப்யூட்டர் விஷன் பண்றார். அடுத்து வந்துட்டு என்னெல்லாம் அதாவது எனக்கு தெரியாத விஷயங்கள தான் அவர் கொண்டு வந்துட்டு இருக்கார். ஸோ அவர் மேலும் மேலும் அவ அவ அவர நம்ம அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறதுக்கும் இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு நெனைக்கிறேன். நன்றி விவேக். நன்றி பாலா. நன்றி. மிக்க நன்றி.